மதச்சார்பற்ற நாடில் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறீர்கள் என்று வக்ஃபு வழக்கில் அடுக்கடுக்கான கேள்விகளையும் வாதங்களையும் முன்வைத்த மூத்த வழக்கறிஞர்கள். இதற்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது? காலை இன்று வாதங்கள் வக்ஃபு வாரிய நிலத்தை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அந்த சட்ட திருத்தத்திற்கு எதிரான தொடரப்பட்ட வழக்கில்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR காவாய் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. காலை முதல் வாதங்கள் தொடர்ந்த நிலையில் 1:30 மணிக்கு வழக்கு பிற்பகல் ஒத்திவைக்கப்பட்டது. 2:30 மணிக்கு வாதம் தொடங்கிய போது பிற்பகலுக்கு பிறகான வழக்கு விசாரணையில் இன்று மூத்த வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த பல்வேறு வாத கருத்துக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருந்தது. கபில் சிபலுடைய வாதத்தில் புதிய வக்ஃபு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 3D 3E பிரிவுகள் நாடாளுமன்றத்தில் மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு சில நிமிடங்கள் முன்பு சேர்க்கப்பட்டது. அது குறித்து நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படவில்லை. வரைவு மசோதாவிலும் அந்த பிரிவுகள் இல்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பாகவும் அது விவாதிக்கப்படவில்லை. இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது யாருக்கும் தெரியாமல் திடீரென 3D உட்பிரிவு மற்றும் 3E பிரிவுகள் நாடாளுமன்ற மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் சேர்க்கப்பட்டதாக கபில் சிபல் கடும் குற்றச்சாட்டை வைத்தார். தலைமை நீதிபதி இதை கேட்டுக்கொண்டு இந்த பிரிவுகள் மீது நாடாளுமன்றத்தில் ஏன் விவாதம் நடத்தப்படவில்லை என்பதை அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திரு கபில் சிபல், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மசோதாவில் அந்த பிரிவுகளை பற்றி எந்த குறிப்பும் இல்லை, அதன் மீது விவாதமும் நடைபெறவில்லை என்று சொன்னார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, இந்த விவகாரம் தொடர்பாக நான் விளக்கம் அளிக்க உள்ளேன் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கபில் சிபல் இவ்வாறு கூறினார். வக்ஃபு சொத்து குறித்து சர்வே நடத்தும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியாருக்கு இதில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட கலெக்டர் வக்ஃபு சொத்தை அவர் தான் முடிவு செய்வார். மாவட்ட ஆட்சியாளர் யார் என்றால் மாநில அரசினுடைய நியமிக்கப்படுகிற ஒருவர் தான். பின்னர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படும். 6 மாதத்தில் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சட்டம் என்பது முஸ்லிம்களின் உரிமைகளை மொத்தமாக அபகரிக்கும் திட்டம். இதற்கு எதிராக நீதிமன்றங்களில் முறையிடவும் முடியாது. நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்துக்களை அரசு மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் நிலை இதன் மூலம் உருவாகியுள்ளது என்றும் கபில் சிபல் தன் வாதத்தை வலிமையாக வைத்தார். வக்ஃபு சொத்து பதிவு செய்யப்படாவிட்டால் வழக்கு தொடர முடியாது. வழக்கு தொடரும் எனது உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இது அரசியலமைப்பு 14 மீறும் செயலாகும். இதைவிட மோசமானது எதுவும் இருக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலம் ஒரு சமூகத்தின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்துகிறது. வக்ஃபுவின் நிலைத்தன்மை குலைக்கப்படுகிறது என்று கபில் சிபல் மீண்டும் மீண்டும் தன் கருத்தை வைத்த நிலையில் தலைமை நீதிபதி இவ்வாறு சொன்னார். ஆனால் முந்தைய பழைய சட்டத்தின்படி வக்ஃபு சொத்து பதிவு கட்டாயமானது தானே என்ற கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பினார். மீண்டும் அதற்கு பதிலளித்த கபில் சிபல், பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் எந்த பாதகமான விளைவுகளும் இல்லை. தற்போதைய சட்டத்தின்படி தனியார் சொத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த சொத்தின் மீதான உரிமைகளை நிரூபிக்க எந்த நடைமுறையும் இல்லை. வக்ஃபு வாரியத்தை பார்த்தோம் என்றால் முன்னதாக அந்த வாரியத்தின் உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள். ஆனால் புதிய சட்டத்தின்படி பெரும்பாலான உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். குறிப்பாக 2 நீதிபதிகள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாகத்தான் இருக்க அதிக வாய்ப்பு. ஏனெனில் இஸ்லாமியர்கள்தான் இருக்க வேண்டும் என்று எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே வேளையில் இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய வாரியங்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உறுப்பினராக இருக்க முடியுமா என கேள்வியை கபில் சிபல் எழுப்பினார்.
உடனே நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியென்றால் புத்த கயாவில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்துக்கள் தானே என்ற கேள்வி எழுப்புகிறார். அதற்கு மறுபடி தன் வாதத்தை வைத்த கபில் சிபல், புத்த கயாவை இதனோடு நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அந்த வழிபாட்டு தலம் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவானது. அதனை புத்த கயா சட்டம் தெளிவுபடுத்தி உள்ளது. இந்து கோயில்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், சீக்கிய குருத்வாராக்கள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட சமயத்தை சார்ந்தவர்கள் நிர்வாகிக்கும் போது இஸ்லாமியர்களின் சமய சொத்துக்களை நிர்வாகிக்கும் வாரியத்தின் பிற சமயத்தை சார்ந்தவர்களை அனுமதிப்பது எவ்வாறான நடைமுறை? இது அரசியல் சாதனத்துக்கு எதிரானது, முரணானது என்று சொன்னார். அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா, இந்து கோயில்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், சீக்கிய குருத்வாராக்கள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் சொத்துக்களுக்கு மட்டும் மற்ற சமூகத்தை போடுவது என்ன அடிப்படையில் இது நடைமுறை? இது அரசியல் சாசனத்துக்கு முரணானது. வக்பு இஸ்லாம் சமயத்தின் மசூதிகளோடு தொடர்புடையது. இது மதச்சார்பற்றது அல்ல. வக்பு உருவாக்குவது மதச்சார்பற்றது அல்ல. மாறாக வக்பு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய சொத்து. அதில் மதச்சார்பற்றவர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது. இங்கே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட மதத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று அவர் வைத்தபோது அதற்கு வலிமையான வாதத்தை அவர் நிறைவு செய்தார். ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கூட வக்பு தொடர்பான விஷயத்தில் நடைமுறைகளை மாற்றவில்லை. அதேபோல் 1923, 1994, 1995 சட்டத்திருத்தங்களில் கூட வக்பு விவகாரத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை எனவும், குறிப்பாக இதற்கு முன் எந்த சட்டத்திருத்தம் மூலமாகவும் வக்பு என்னும் கருத்து சிதைக்கப்படவில்லை எனவும், ஆனால் தற்போது புதிய சட்டத்தில் இஸ்லாமிய சமயத்திற்கு ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள், முதன்முறையாக ஒரு மதம் என்றால் என்ன என்ற ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து மதச்சட்ட மறுவரை செய்யப்படுகிறது. எனவே இந்த பெரிய அளவிலான மாற்றத்திற்கான தேவை என்ன? நமது நாடு மதச்சார்பற்ற நாடல்லவா? சீக்கியர் ஒருவர் விரும்பினால் வக்புக்கு நன்கொடை கொடுக்க முடியும். அந்த மதச்சார்பற்ற நிலைக்கு எதிராக இந்த சட்டம் உள்ளது. அதிலும் குறிப்பாக அரசியல் சாசனத்தின் முகவுரையில் உள்ள மதச்சார்பின்மை என்ற வேருக்கு எதிராக இந்த வக்பு சட்டம் உள்ளது என்பதாக மூத்த வழக்கறிஞர் திரு ராஜீவ் தவான் மத்திய அரசை கடுமையாக இந்த சட்டத்தின் மூலம் எதிர்த்தார். இதனை அடுத்து மூன்றாவது மூத்த வழக்கறிஞராக அபிஷேக் சிங்வி இந்த வழக்கில் அவர் வாதத்தை இவ்வாறு வைக்கிறார். ஒவ்வொரு மதத்திலும் அறக்கட்டளைகள் உள்ளன. அதில் எந்த மத அறக்கட்டளை கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றுகிறீர்களா, அதை சரியாக பின்பற்றுகிறீர்களா என்பதை நிரூபிக்க கூறுகிறது. யார் அவர்களிடம் மதத்தை பின்பற்றுவதற்கான ஆதாரத்தை, சான்றை கேட்கிறார்கள்? மேலும் வக்பு சொத்து கடந்த 2013க்கு பின்னர் கணக்கில்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் தரப்பில் முதலில் வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் அது தவறானது. வக்பு சொத்துக்கள் விவரம் தொடர்பான ஒரு போர்ட்டல் 2013 தான் துவங்கப்பட்டது. அந்த போர்ட்டல் பதிவேற்ற செயல்முறை புதிய சொத்தாகவும் வக்பு சொத்து அதிகரித்துள்ளதாகவும் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இது ஒரு பதிவேற்ற நடைமுறை ஆகும். அதேபோல நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையில் 28 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் மட்டுமே வக்பு சொத்துக்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இதை மத்திய அரசின் பதில் மனுவிலும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையாக எதையும் ஆராயாமல் வக்பு பதிவு செய்யப்படவில்லை. வக்பு சொத்துக்கள் அதிகரித்துள்ளன என கூறி வருகிறார்கள். இது தவறான கருத்து என்று மத்திய அரசுக்கு எதிரான மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவானின் கருத்தை அடுத்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தன் கருத்தை வைத்தார். இதற்கிடையிலே அடுத்த ஒரு வழக்கறிஞர் யார், அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். மூத்த வழக்கறிஞர் ஹசீபா அஹமதி அவர் இவ்வாறு சொல்கிறார். 1904, 1954 சட்டங்களில் பழங்கால மசூதிகள் உள்பட பல சொத்துக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் இந்த சட்டத்தின் மூலம் பாதிக்கப்படுகிறது. எனவே சட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தன் கருத்தை மூத்த வழக்கறிஞர் ஹசீபா அஹமதி வைக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் மீண்டும் என்றால்,
இல்லாமை பின்பற்றுபவர் 5 முறை தொழ வேண்டும். இஸ்லாமை பின்பற்றக்கூடிய யாரும் 5 முறை இஸ்லாத்தின் வழிமுறைகளான தொழுகையை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமின் அடிப்படை மத கோட்பாடு. அவ்வாறு இருக்கையில் 5 முறை தொழாமல் இருப்பவர் இஸ்லாமியர் இல்லையா? அவ்வாறு 5 முறை தொழுதால்தான் வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும் என்று கூறுவது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். எனவே வக்ஃபுக்கு சொத்து தானம் வழங்கும் போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை நிர்ணயித்து இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவது எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும். இது போன்ற நடவடிக்கை மூலம்தான் வக்ஃபுக்கு தானம் வழங்க முடியும் என்று தீர்மானிக்க முடியுமா? எனவே இவை அனைத்தும் சூழ்ச்சி என அவர் சொன்னார். வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணை நாளை தினத்திற்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கின் மூலமாக அவர்கள் வைத்த கடும் வலிமையான கருத்தை மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், அதை போன்று அவருக்கு உறுதுணையான கருத்தை வைத்தவர்கள் குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவான், அதை போன்று மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, இறுதியாக மூத்த வழக்கறிஞர் ஹசீபா அகமதி அவர்கள் சொல்வது என்பது, இந்திய நாட்டில் எல்லோருக்கும் ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம். மற்றவர்களெல்லாம் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களே நியமனம் செய்து கொள்ள முடியும். முஸ்லிம்களுக்கு வேறு ஒருவர் உள்ளே கொண்டு வருவது. இரண்டாவது, 2013 சொத்துக்கள் அறிவிக்கப்பட்டது போர்ட்டலின் நடவடிக்கை என தவறான செய்தியை அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவது, வக்ஃபுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட சொத்துக்களை ஒருவர் முஸ்லிமாக இருந்துதான் அவர்கள் தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இந்தியாவினுடைய அடிப்படை மதச்சார்புக்கு எதிரானது என்ற வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த 3 கருத்தையும் பாருங்கள். திருக்கோயில்களுக்கு ஏராளமான இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அதை போன்று பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் ஹிந்து மன்னர்கள் தானம் வழங்கியிருக்கிறார்கள். இதை நாம் பார்க்கலாம். ஆக இதையெல்லாம் பறித்து கொள்வதற்குத்தான் மத்திய அரசு திட்டமிடுகிறது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அவர்கள் வாதம் வைத்திருக்கிறார்கள். மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் சமத்துவமாக நடக்கலாம். அவர்கள் ஹிந்துவாக இருக்கலாம், அவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம். அவர்கள் விருப்பப்படி அவர்கள் ஹிந்து கோயிலுக்கும் சென்று வழிபடலாம். அவர் விருப்பப்படி இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கும் வழங்கப்படலாம். அவர் அங்கேயும் சொத்துக்களை எழுதி வைக்கலாம், இங்கேயும் சொத்தி வைக்கலாம். இதையெல்லாம் தடை செய்து ஒரு உள்சூழ்ச்சியின் மூலமாக முஸ்லிம்களுக்கு உரித்தான இந்த சொத்துக்களை பறிப்பதற்கான இந்த நடவடிக்கையை பாரதிய ஜனதாவின் ஹிந்து தேசிய அரசு முன்னெடுக்கிறது என்பதை கபில் சிபல், அபிஷேக் சிங் மனு, ராஜீவ் தவான் மற்றும் அகமதி இவர்களின் வாதத்தை கேட்டுக்கொண்டு அதை விசாரணை நாளை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கினுடைய பல பரிணாமங்கள், வழக்கு எப்படி முடிவுகளை வரப்போகிறது, இதை ஆர்பி தாவான் கவாய் எந்த அணுகுமுறையில் இந்த வழக்கை பதிவு செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய உச்சநீதிமன்றத்தின் வக்ஃபு வாரிய சட்டத்திட்டத்தின் வாயிலாக நடைபெற்ற மூத்த வழக்கறிஞர்களின் தெளிவான வாதத்தை நாம் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். நன்றி.